Hello everyone. இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் பார்க்க போகிற டாபிக் விஸ்டம் அட் வுஹான் ஆன் தி மோடி அண்ட் ஜி மீட்டிங். For an informal summit, the Wuhan meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping appeared to cover much ground over the 2 days in terms of public appearances and in the 2 statements issued. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சைனா போயிருக்காரு. எதுக்காகனா ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்காக வித் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். இது எந்த இடத்துல நடக்குதுன்னா வுஹான்கிற சிட்டி. இது வந்து சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் சைனாவில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மீட்டிங் வந்து என்னென்னா ஒரு இன்ஃபார்மல் சமிட். நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சைனாவுக்கும் நமக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்மூத்தாக இல்லை. கடந்த ஒரு 2 வருஷமாகவே வந்து ஒரு பிரச்சனையான சூழ்நிலை தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து போர் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இப்போது வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போது 2 வருஷமாக இருந்த டென்ஷன்ஸ் எல்லாம் போக்குறது மாதிரி அதுதான் அவங்க கவர் மச் கிரவுண்ட், தட் இஸ் கவர்ஸ் a lot of subject. மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்டை வந்து நான் அவங்க பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒரு ட்ரீட்டியோ இல்லை டாக்கோ அது மாதிரி இல்லாமல் ஒரு இன்ஃபார்மல் சம்மிட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ஸ் was unstructured and at informal events where they were accompanied only by translators. அண்ட் அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு, அதாவது எந்த ஒரு மோட்டிவோ, அதாவது மோட்டிவ் மீன்ஸ் ஒரு 2 countries பேசுகிறதுக்கான அந்த டாக் அந்த அஜெண்டாவோட இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து 2 டிரான்ஸ்லேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அவங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் தட் ஒரு டெலிகேஷன் லெவல் மீட்டிங்கும் இருக்குது. தட் இஸ் ஒரு இந்தியா சார்பாக ஒருத்தரும் அண்ட் சைனா சார்பாக ஒருத்தரும் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு மீட்டிங். அது என்ன டெலிகேஷன் லெவல் என்ன மீட்டிங் அப்படிங்கிறது தெரியல இது வரைக்கும். The statements denoted the wide range of subjects discussed from bilateral to regional and global challenges. And அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபார்மல் சமிட். இது வந்து ஒரு ஜென்ரல் டாக் மாதிரி தான் இருந்தது. லைக் 2 கண்ட்ரியோட சுச்சுவேஷன் அண்ட் ரீஜனல், தென் அண்ட் ஆல்சோ குளோபல் இஷ்யூஸ். அது மற்ற கண்ட்ரிஸ் எடுக்கிற முடிவால் ஏஷியன் ரீஜனுக்கு என்ன பிரச்சனை, அந்த மாதிரியான குளோபல் இஷ்யூஸ் மட்டும்தான் அவங்க பேசியிருக்காங்க. ஜஸ்ட் அன் இன்ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On bilateral front, they decided to issue strategic guidance to their militaries to strengthen communication, essentially to avoid another Doklam-like confrontation. And also என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு பைலேட்ரல் கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைலேட்ரல் மீட்டிங் அப்படின்னா என்னென்னா 2 ஈக்குவல் ஆப்போனண்ட் வந்து பேசிக்கிறது. தட் இஸ் ஜென்ரல் மீட்டிங் மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கைடன்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ஒரு பிளானை நோக்கி நம்ம போகிறது. லைக் வந்து என்னென்னா சைனீஸ் மிலிட்ரியும் அண்ட் இந்தியன் மிலிட்ரியோக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும், நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டோக்லம் கன்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய இஷ்யூ ஆனது லாஸ்ட் இயர். ஆக்சுவலாக டோக்லம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரை ஜங்ஷன் பிளேஸு. அதாவது பூட்டானுக்கு இந்தியா அண்ட் சைனா 3 சேர்ற இடம் தான் அந்த டோக்லம் பிளாட்டோ. அந்த டோக்லம் பிளாட்டோ யாருக்கு சொந்தம்னா பூட்டானுக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து சைனீஸ் மிலிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதனால் வந்து பூட்டான் வந்து பெரிய அதிருப்தியில் இருந்தது. அண்ட் ஆல்சோ பூட்டான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோட உதவியை நாடினாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து அந்த டோக்லம் ரீஜியனில் வந்து என்னென்னா பெரிய பிரச்சனை என்னென்னா அது ஒரு வந்து சிக்கன் நெக் மாதிரியான ஒரு பிளேஸு. தட் இஸ் என்னென்னா அந்த வழியாக நம்மளோட நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு வந்து எந்த ஒரு அக்சஸுமே கிடையாது. அதர் தென் அந்த டோக்லம் பிளேட்டோ வழியாக வந்தால் மட்டும்தான் நம்ம சைனீஸ் பீப்புளோ இல்லை அதர் கண்ட்ரிஸ் பீப்புளோ வந்து நம்மளை உள்ளார வர முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் மாதிரி வேறு இருந்துச்சு. ஸோ பூட்டானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா போனது. ஸோ கடைசியில் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வரப்போகுது அண்டு போர் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து வதந்திகள் அண்ட் ஆல்சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அந்த இடத்துல நடந்தது. ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கைடன்ஸ் மாதிரியான விஷயம் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிட்வீன் த 2 militaries. Both sides addressed measures to better balance and ballooning trade deficit of about 52 billion, mostly by encouraging agricultural and pharmaceutical exports to China. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட் எல்லா கண்ட்ரியுமே இப்போ வந்து அதை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. எஸ்பெஷலி ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தியா அண்டு சைனீஸ் மார்க்கெட் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய
எக்கனாமி. அதுலேயும் வந்து இப்போ ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது 2 கண்ட்ரிக்குமே காமனாகவே ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோடி ப்ரொபோஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து அக்ரிகல்ச்சரல் ஃபார்மல்யூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், தட் இஸ் சைனாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து கொடுக்கணும், நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. மிஸ்டர் மோடி அண்ட் ஜி டிஸ்கஸ்ட் ஏ ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் இன் ஆப்கானிஸ்தான். அண்ட் ஆல்சோ வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து ரிவல் பேஸ் மிலிட்ரி பேஸ் ஒன்று செட்டப் பண்ணியிருக்கு சைனா அப்படின்னு ஒன்று சொல்லி பற்றி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து அங்கே நடக்கிற போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றின விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாங்க. Finally, they attempted to reduce the heat over the unresolved issues, so-called irritants. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அந்த 2 வருஷமாகவே ஒரு பதட்டமான நிலை, போர் முழுவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருந்ததுனால ஃபைனலாக வந்து இவங்க 2 பேரும் பேசினது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல உள்ள பதட்டத்தெல்லாம் கொஞ்சம் தணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Such as China's block on India's NSD membership bid or UN's terror designation for Pakistan-based groups, and India's opposition to the Belt and Road Initiative or its use of Tibet issues. And also வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாகவே பெரும் பிரச்சனை தான் வந்துட்டு இருந்துச்சு. தட் இஸ் NSD மெம்பர்ஷிப், நியூக்ளியர் செல்லர் குரூப் வந்து மெம்பர்ஷிப்க்கு வந்து இந்தியா ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இதில் யாருன்னா வந்து ஒரு 48 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நியூக்ளியராக செல் பண்ணுவாங்க, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் வந்து இந்தியாவும் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ அப்ளையும் பண்ணியாச்சு இதுக்காக. ஆனால் வந்து எல்லா கண்ட்ரிஸும் ஒத்துக்கிட்டா கூட சைனீஸ் பீப்புள் மட்டும், அதாவது சைனீஸ் பிரசிடென்ட் மட்டும் வந்து NSDயில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். NSDயில் சேர்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. தட் இஸ் அதில் வந்து ஒரு 5 கண்ட்ரிஸ். என்னென்ன கண்ட்ரிஸ்னால் USA, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், சைனா. இவங்களை தவிர வந்து வேறு யாரும் வந்து நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மற்ற நாட்டுகள் வந்து பீஸ், நம்ம வந்து யூனோட மெயின் மோட்டோ என்னென்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க 5 நேஷனை தவிர வேறு யாரும் வந்து இது நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்டி. அதில் வந்து இந்தியா இன்னும் வந்து சைன் பண்ணலை. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஹெவியான நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் NPTயில், அதாவது நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் சைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் NSDக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருந்தது வந்து சைனா. ஸோ அப்போவும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஒரு டெரர் குரூப் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறது. அப்புறம் வந்து ரோடு இனிஷியேட்டிவ், தட் இஸ் த டோக்லம் இஷ்யூ. அண்ட் ஆல்சோ வந்து திபெட்டியன் இஷ்யூ. அந்த திபெட்டுக்கும், அதாவது திபெட் வந்து ஒரு ஆட்டானமஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது சைனாவோட பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ எல்லா இஷ்யூமே வந்து சைனீஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For this existing mechanism of dialogue will be strengthened, not allowing broader bilateral movement to be hit. இப்போ வந்து ஒரு இன்ஃபார்மல் சம்மிட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இப்போ 2 பேரும் கடைசியாக மீட் பண்ணிட்டாங்க, கொஞ்சமாவது ஒரு சூழல் வந்து கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Such a conciliatory approach from Delhi and Beijing has been evident over the last few months for the preparation for Wuhan meeting with the both sides, the post-Doklam rhetoric. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த கன்சிலேட்டரி மூமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, 2 பேரும் சமமாக சரி ஓகே நம்ம வந்து சமாதானமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச் வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து டோக்லம் இஷ்யூக்கு அப்புறம் வந்து ஒரு சமாதானமான சூழல் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம். While their previous meetings in 2015 and 16 and 17 were preceded or overshadowed by a military standoff or Chinese army intrusion, this time the air has been relatively calm. And also வந்து நம்ம அந்த டென்ஷனை வந்து 3 வருஷமாகவே போக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. பட் 15, 16, 17 அந்த ரீஜன் எல்லாமே சைனீஸ் மிலிட்ரி பீப்புள் வந்து அதில் இன்வால்வ் ஆனதுனால, அவங்க இன்க்ளூட் ஆனதுனால வந்து என்னாச்சுன்னா, இந்த பீஸ் டாக் அப்படிங்கிறத விட ஒரு டாக்கே இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பதட்டமாகவே இருந்தது, சைனீஸோட பார்டர்லேயும் சரி அண்ட் இந்தியன் பார்டர்லேயும் சரி. The message from Wuhan is an overarching one that despite bilateral and geopolitical differences, India and China can resolve differences peacefully through
ப்ரொலாங்டு டயலாக். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பைலேட்ரல் மீட்டிங் வந்து எதை சொல்லுதுன்னாக்கா, டு ரிசால்வ் த டிஃப்ரென்சஸ், ரெண்டு பேருக்கும் உள்ள வேற்றுமையை கலைஞ்சு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Despite hundreds of years of engaging each other, the two neighbors have been to war only once. அண்ட் ஆல்சோ என்னென்னா, சைனீஸ் அண்ட் இந்தியா ரெண்டுமே ஏஷியாவில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமி. அது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 yearsல ஒரே ஒரு தடவை தான் போர் நடத்தியிருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே அக்ரிமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி வாஸ் சைன்ட் இன் 1993. Neither side has fired a weapon along 3,500 kilometer boundary, which is largely undemarcated. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் த 100 years வந்து நம்மளோட ட்ரேடு அண்ட் ஆல்சோ எல்லா பழக்க வழக்கமும் நம்ம சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருந்துகிட்ருக்கு. இதில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து போர் நடந்திருக்கு. அதுவுமே 1993 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டினா அமைதியான நிலைமை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த ட்ரீட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறமும் எந்த ஒரு சண்டையும் எதுவுமே நடக்கலை. அண்ட் ஆல்சோ வந்து 3,500 kilometer வந்து பார்டர் வந்து சைனா கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் அது வந்து எதுவுமே வந்து இதுதான் சைனீஸோட லைன், இதுதான் இந்தியன் லைன் அப்படிங்கிற எந்த ஒரு மார்க்கும் நம்ம பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையிலையும் நான் வந்து நியூக்ளியர் வெப்பன் நானும் வச்சுருக்கேன், நீயும் வச்சுருக்க, சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பைட் போத் கண்ட்ரிஸ் அட்டாமிக் வெப்பன்ஸ், ஆர்சனல் collections of weapons and military equipment. And despite of both countries' atomic weapons, arsenals and parleys have never carried even hint of nuclear overhang. அண்ட் ஆல்சோ எவ்வளோ பிரச்சனை நடந்தது, இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைலாம் நிறையவே நடந்தது. பட் ஆனால் நெய்தர் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது ரெண்டு கண்ட்ரியுமே வந்து நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் வெப்பன், நியூக்ளியர் பாம்பு பிளாஸ்ட் இல்லை டிசாஸ்டர் எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Wuhan summit has recommitted India and China managing bilateral relations in a manner that creates the condition of Asian century, and Mr. Modi and Mr. Xi are well placed to proceed along the path. And also என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த வுஹான் மீட்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பைலேட்ரல் ரிலேஷன் 3 வருஷமாக இருந்த பதட்டத்தை கவச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஏஷியன் செஞ்சுரியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ 19th century 18th century அப்படிலாம் பார்க்குறப்ப வந்து யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் நேஷன்ஸ் அண்ட் அமெரிக்கன் நேஷன்ஸ் மட்டும்தான் வந்து வெல்த்தாகவும் எக்கானமியோட வந்து அதிகமாகவும் இருந்தது. பட் ஆஃப்டர் 1990s தான் வந்து நம்மளோட சைனீஸாக இருக்கட்டும் as well as இந்தியனாக இருக்கட்டும், ரெண்டு பேரோட மார்க்கெட் அதாவது எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ வந்து 1980 வந்து சைனீஸ் லீடர் வந்து ஜியேபிங் அண்ட் ராஜீவ் காந்தி, நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர், ரெண்டு பேரும் என்னென்னா ஏஷியன் செஞ்சுரி அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணாங்க. அதாவது நெக்ஸ்ட் செஞ்சுரி வில் பி தி பசிபிக் அண்ட் ஏஷியா. நெக்ஸ்ட் செஞ்சுரிங்கிறது வந்து டெவலப்மெண்ட்டில் அதிகமாக இருக்க போது யாருன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வுஹான் மீட்டிங்க்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஏஷியன் செஞ்சுரி நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து மோடியும் ஜியும் வந்து இப்போ இந்த நடந்த ஒரு டென்ஷனான சுச்சுவேஷனை ரொம்ப கிளவராக கையாண்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மச் வில் டிபெண்ட் on whether Wuhan understanding can prevent skirmishes and misunderstanding become standoffs as in the past. The test of that begins now. அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வுஹான் மீட்டிங் வந்து இப்போ வரைக்கும் பாசிட்டிவான அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் தெரியல இது வந்து நிலச்சிருக்குமா, இனிமேல் தான் அந்த டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விஸ்டம் டு வுஹான் அப்படிங்கிற ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இதில் தான் இருந்தது, ஒரு 15 to 20 lines. அண்ட் ஆல்சோ எடிட்டோரியல் படிக்கிறப்போ வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸோட மீனிங் மட்டும் படிக்காமல் அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வந்து இடியமாக ஃப்ரேஸாக, அது இல்லாமல் வார்த்தை புரியாததுக்கெல்லாம் வந்து கூட நான் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து அதோட மீனிங்ஸும் சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.